இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைசன்ஸ்க்கான எல்எல்ஆர் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பாரிவாகன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே parivagan.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அப்டேட் ஒரு மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஆர் லேர்னர் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுலையும் அப்டேட் மொபைல் நம்பர் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா செலக்ட் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லேர்னர் லைசன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். 6 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் வெரிஃபை பண்ணணும். அடுத்ததான் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்லாட் புக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் தான். ஆன்லைனில் இந்த ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகரி இஃப் ரிக்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எதுலன்னா ஜென்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக அப்ளிகேண்ட் டஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் ஆர் லேர்னர் லைசன்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் மூலமாக நீங்கள் எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எல்எல் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அவங்க கேட்குற கொஷின்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்தா உங்களுக்கு 10 மார்க்குக்கு நீங்கள் 6 மார்க் மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் லேர்னர் லைசன்ஸ் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷனும், சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வேணாலும் வித்தவுட் ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட். நீங்கள் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதால சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணி தான் இருக்கும். அடுத்ததாக ஆதார் நம்பர் விர்ச்சுவல் ஐடின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்தாலும் அதை என்டர் பண்ணலாம். விர்ச்சுவல் ஐடி தெரியினாலும் அதை என்டர் பண்ணலாம். எது உங்களுக்கு தெரியுமோ அதை டிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் ஹோல்டர் ஷுட் ஹேவ் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷன் மற்றும் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இகேஒய்சிக்கு அத்தென்டிகேஷன் எல்லாமே இருக்கும். அதை ரைட் சைடில் 3 டிக் பண்ணிவிட்டு கன்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ளிகண்ட்டுடைய நேம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்ளிகண்ட்டுடைய ஃபாதர் நேம், ஜெண்டர், அப்ளிகண்ட் ஃபோட்டோ, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லொக்காலிட்டி, உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் டிரைவிங் லைசன்ஸ்லேயும் வரும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்எல்ஆர் தான் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக டைரெக்டாக போய்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேட் நேம், உங்களுடைய பின்கோட் நம்பர், அதாவது ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் மறுபடியும் கரெக்டாக இருக்கான ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் வந்து டேட் ஆஃப் பர்த் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அடுத்ததாக ப்ளேஸ் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லி ஷோ ஆகும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 8th பாஸா 10th 12th பாஸா அல்லது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, கிராஜுவேட்டா, இல்லிட்ரேட்டா, நீங்கள் எதுவுமே படிக்கலாம். இல்லிட்ரேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. படிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளட் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணுங்கள். லேண்ட்லைன் என்டர் பண்ண தேவையில்ல. உங்களோட இமெயில் ஐடி ரெட் கலர் ஸ்டாருக்கு தான் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். அடுத்ததாக நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர். அடுத்ததாக ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் என்டர் பண்ண பிறகு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தழும்புகள் அல்லது மச்சம் ஏதாச்சும் இருந்தால் அதை என்டர் பண்ணும். ஸ்கேர் ஆன் ஹெட், மூல் ஆன் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி அங்க அடையாளங்கள் என்ன இருக்கோ அது ரெண்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ரெசன்ட் அட்ரஸ் சொல்லிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் ஷோ ஆகும். ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கும். தாலுக்கு உங்களுடைய தாலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம், லொக்கேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸில் எவ்வளோ வருடமாக எந்த மாதத்துலேருந்து இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் தேவைப்பட்டால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான். சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. வேறு அட்ரஸாக இருந்தால் நீங்கள் தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் வந்து வெஹிக்கிள் டைப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள் என்ன அந்த மாதிரிலாம் டெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணிவிட்டு மோட்டார் வெஹிக்கிள் உங்களுக்கு வித்தவுட் கியர் வேணுன்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். மோட்டார் சைக்கிள் வித் கியர் வேணாலும் அது செலக்ட் பண்ணிக்கலாம். லைட் மோட்டார் வெஹிக்கிள் வேணுன்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த வெஹிக்கிள் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 2 வீலருக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னா வித் கியர் வித்தவுட் கியர்னு இருக்கும், அது தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். 4 வீலருக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவி வெஹிக்கிள்னால் அதுக்கேற்ற மாதிரியே க்ரேன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்ததாக டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்கனை டொனேட் பண்ண போகிறீங்களா என்னென்னு கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ரூன்னு சொல்லி நீங்கள் டிக்ளரேஷனில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பாரிவாகன் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் பெண்டிங் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக மேக் பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் எல்எல்ஆர் டிஎல் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபீஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து எல்எல்ஆருக்கு நீங்கள் வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நேம், ஆர்டிஓ ஆஃபீஸ், ஸ்டேட் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நீங்கள் கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் சூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ச்சா மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக ஒரு பாஸ்வேர்டு வரும். அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டில் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பாரிவாகன் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி இதிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எல்எல் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து எல்எல் அப்ளிகேஷன் நம்பர் கேப்ச்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும்.
நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன் நம்பர் கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு ஷோ ஆகும். வீடியோ ஆன் ரோட் சேஃப்டின்னு இருக்கும். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்தால் உங்களுக்கு வந்து 10 கொஷின் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல்லி வியூட் த டுட்டோரியல் நவுன்னு சொல்லியிருக்கும். அதுக்கு ப்ரொசீட் ஃபார் எல்எல் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டெலாம் வந்து எஸ்எம்எஸில் வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க. தெரியலனா ரீசெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மெசேஜில் மறுபடியும் பாஸ்வேர்டு வரும். அதை பார்த்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து நீங்கள் பார்த்த வீடியோலேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. அடுத்த பேஜில் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எய்டு ஃபார் லேர்னர் லைசன்ஸ்னு சொல்லியிருக்கும். அப்ளிகனுடைய ஃபோட்டோ, அப்ளிகேஷன் நேம், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் வித்தவுட் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கங்க. ஆடியோவோட வேணாலும் அதை டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தனே ஒவ்வொரு கொஷினாக வர ஆரம்பிக்கும். மொத்தம் 10 கொஷின் இருக்கும். கொஷின் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்ததுல இருந்தால் கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆன்சராக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அந்த மாதிரி 10 கொஷின் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 6 மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி டிக் மார்க் வந்துடும். அது கம்மியாக எடுத்திங்கன்னா ஃபெயிலுன்னு வந்துடும். மறுபடியும் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா கிளிக் ஹேர் டு பிரிண்ட் யுவர் லேர்னர் லைசன்ஸ்னு ப்ளூ கலரில் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட எல்எல்ஆர் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக லேர்னர் லைசன்ஸ் அப்ளை செய்து அது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.